என்ன ஆச்சரியம்னா, நீ என்ன நம்ம ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பதற்கு அதனுடைய பேச்சாளர்கள் தான் முக்கியமான காரணம். இப்போ கூட பேசினப்போ சொன்னாங்க கோபிநாத் தான் அந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான ஆள். நான் எப்போதுமே சொல்லுவேன், அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கவே மாட்டேன். என் நிகழ்ச்சியின் பங்கேற்பாளர்கள் தான் என்னுடைய ஹீரோக்கள். அவங்க தான் இந்த ஷோ இத்தனை வருஷமாக நடத்துகிறாங்க. நான் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன், அவ்வளோ மட்டும்தான். இருக்குதுல உண்மையிலே ஈஸியான வேலை என் வேலை தான். அங்கே இருக்குதுல ஈஸியான வேலை என்னுடைய வேலை தான். ஸோ அந்த நிகழ்ச்சியை கவனிக்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கின பல்வேறு பேச்சாளர்களில் முத்துகிருஷ்ணன் முக்கியமானவர். அவர் பல வருடங்கள் தமிழே தெரியாமல் இருந்தவர். நம்பரை வச்சுக்கிட்டு திருப்பரங்குன்றத்தையும் திருநகரையும் படித்து போயிருக்கிற ஒரு மனுஷன் பாதிக்கு அப்புறம் தமிழ் படித்து இவ்வளவு செஞ்சிருக்காரு அப்படின்னா விட்டுறாதீங்க. இதுக்கு மேலே முடியாது நினைக்கிற ஆளுங்களாம் இன்றைக்கி நைட்டே கிளம்பிடுங்க, உடனே ட்ரை பண்ணி பார்த்துருங்க. எழுத்து கூட்டி படிக்கலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன இருக்குது, நம்ம மொழி எழுத்து கூட்டி படிக்கிறதுனால 7 வயசாச்சு இதுக்கப்புறம் தமிழ் படிக்கிறேன்னு யாராவது கேட்டால் இப்படி சொல்லுங்கள், இந்த ஆள் ஒருத்தர் பெரிய லெவலில் டாக்குமெண்ட் பண்ணி வச்சு இன்றைக்கி இவ்வளோ புத்தகங்கள் எழுதுகிற ஒரு மனுஷர் இடையிலிருந்து தான் தமிழை படித்திருக்கிறார் அப்படின்னு. பிறந்ததுலேருந்தே படிக்கணுங்கிற அவசியம்லாம் எல்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா படிங்க, பிள்ளைங்களாம் படிச்சிருங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் நமக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்கும்ல, அதுக்காக சொல்லணும். நிறைய பேர் இன்றைக்கி மீடியாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கே பாவம் நிறைய பேருக்கு தமிழ் தெரியல. எந்த ரா போடுறது, எந்த நா போடுறது, எந்த மா போடுறது ஒன்றும் புரியலை. ரானா அந்த அதுக்கு ஒரு ஜோக்கு கூட பட்டிமன்றத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க. எந்த ரா போடுறது தகராறு இருக்குன்னா, சின்ன தகராறுனா சின்ன ரா போட்டுக்க, பெரிய தகராறுனா பெரிய ரா போட்டுக்க அப்படிங்கிற லெவலில் அது போயிட்டுருக்கப்ப இவர்கள் போன்றவர்களுடைய வாழ்க்கையை நம்பிக்கையை கொடுக்குது. முத்துகிருஷ்ணன் இதை அடிக்கடி நீங்கள் கோடிட்டு காட்டணும். இது நிறைய இடங்கள் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் புத்தகங்களைப் போலவே இது ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கே யாரெல்லாம் ஒரு காலேஜ் ஏஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே இன்றைக்கி வீட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லோரும் நம்ம சொந்தக்கார தாயப்பில் குரூப்பில் வாட்ஸ்அப்பில் இருக்காங்க நம்ம குரூப்பு, அதில் இருக்க 20 பேரை கூட நம்மளால் கரெக்டாக எழுத முடியுமா அப்படிங்கிறது தெரியல. மொழி வளர்ச்சிக்காக படித்தல் என்பது ஒன்று, ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அந்த மொழியினுடைய அற்புதமான விஷயங்களை என்ஜாய் பண்ணுறதுக்காக படிங்க. அதில் கூடிய பியூட்டிஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிங்க. நேற்று மட்டும் முன்னாடி எப்படி உன் வீட்டில் சத்தம் 100,000 நீ பெற்ற முத்தம் தென்னையில் ஒருத்தி படுத்திருக்கிறாள் என்பது தெரியாதா, திருமணமாகாத பருவமங்கழவியல் என்பது புரியாதான்னு சொல்லிட்டு சங்கத்தமிழில் ஒன்று வரும். எல்லாத்தையும் படிக்கலாம். காதல் காமமும் தொடங்கி, பாட்டில் தொடங்கி, ஏட்டில் தொடங்கி, அன்பில் தொடங்கி, அருளில் தொடங்கி அத்தனையும் படிப்பதற்கான வாய்ப்பு பெற்ற பெரிய விஷயமா இருக்குது. இது போன்ற புத்தக கண்காட்சிக்கு இன்னும் பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னா நம்ம பிள்ளைகள் இடையில் இருந்தாலும் பரவாயில்லை, எதையாவது எடுத்து வச்சு படிங்க. அநேகமாக இன்றைக்கி அதிகமாக விற்க போகிற புத்தகங்கிறது தமிழில் பழி இல்லாமல் எழுதுவது எப்படின்னு ஏதாவது புத்தகம் தான் அதிகமாக இன்றைக்கி விற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்காக வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் மதுரையே எடுத்துக்கங்களேன், ஒரு சிலப்பதிகாரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. உலகம் முழுக்க காப்பியங்கள் இருக்கலாம், ஆனால் எல்லாமே மன்னருக்கான காப்பியங்கள். தமிழை மட்டும்தான் மக்களுக்குன்னு ஒரு காப்பியம் எழுதலாம். இதில் கதாநாயகி நம்ம போல ஒரு சாதாரண ஆள் தான். மதுரை எப்படி இருந்துச்சு, தெருக்கள் எப்படி இருந்துச்சு, வணிகம் எப்படி இருந்துச்சுன்னு அப்படி எழுதுதா. நீங்கள் ஒரு மொழியில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் அதோடைய அழகையும் என்ஜாய் பண்ணணும், அது தரக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி அதுதானே செஞ்சுட்டே இருக்கோம். ஒரு இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோம்னா ரீலாக பார்த்து தள்ளுறோம். அது ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்குது, அல்லது அதில் ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்க பார்க்குறோம், அல்லது இது மாதிரி நம்மளும் எடுக்கலாமான்னு பார்க்குறோம். அப்போ ஒரு மொழி என்பது எவ்வளோ முக்கியமானதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு டெக்னாலஜி என்பதே எவ்வளோ முக்கியமானதுன்னு யோசித்தால் நீங்கள் மதுரைக்கில் கோவலனும் கண்ணகியும் உள்ளே வராங்க. பூம்புகார்லேருந்து அப்படியே வர்றப்ப அது அழகாக சொல்கிறாரு. எனக்கு இலக்கியத்துலேருந்துலாம் பெரிதாக எடுத்து சொல்ல தெரியாதுனாலும் கூட பேசி கொண்டு இருக்கும்போது ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். உள்ளே என்ட்ராகிறப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அதனால் உள்ளே வராதிங்க அப்படின்னு ஒரு சமிக்கையாக இந்த கொடி பறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. போருளம் தொடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பது போல் மறித்து கை காட்டன்னு சொல்கிறார் இளங்கோவடிகள். போர் உள்ளம் தொடுத்த பெரும் அந்த நெடுங்கொடி வாரல் வராத உள்ள அப்படின்னு சொன்னிச்சான். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் தமிழ் படித்து தான். அப்போது தமிழ் படிக்க முடியாதுன்னு நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்பிக்கையை தருகிறார் முத்துகிருஷ்ணன். எனக்கு அதனால தான் அவருடைய படைப்புகளை விட அந்த நம்பிக்கை ரொம்ப பெருசு முத்துகிருஷ்ணன்.